பிரிவினை அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என அமமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை தலைமை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன் சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நேற்று தாவேகா தலைவர் செங்கோட்டையன் அண்மையில் அதிமுகவிலிருந்து சென்று தாவேகாவில் இருந்த அங்கே கட்சியினுடைய பொதுச் செயலாளரான செங்கோட்டையன், அதாவது தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். விரைவில், அதாவது பொங்கலுக்குள் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தாவேகா கூட்டணியில் இணைவார்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அவர்கள் இந்த கூட்டணி நோக்கி வருகிறார்கள் என்று அவர் வெளியிட்டிருந்தார். அந்த நிலையில்தான் இன்று திருப்பரங்குன்ற பிரச்சனையை மேற்கோள் காட்டி மத நல்லிணக்கத்தையும் பொது அமைதியும் சீரழிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்க மாட்டார்கள். அதுபோன்ற இயக்கத்தையோ அமைப்பையோ அரசியல் கட்சியையோ அமமுக ஒருபோதும் அவர்களோடு பயணிக்காத, ஒருபோதும் அவர்களை ஏற்காது என்பதைத்தான் இன்று அவர்கள் பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் தஞ்சையில். இதன் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணிக்கு எப்படியாவது அவர்களை இழுத்து வந்து விட வேண்டும். தென் மாவட்டங்களில் பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியை அந்த பலவீனத்தை ஈடு செய்ய எப்படியாவது டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் மீண்டும் அந்த கூட்டணிக்குள் இழுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் கூட எங்கள் கட்சிக்கு அவர்கள் வர முடியாது, வேண்டுமென்றால் கூடுதலாக எங்கள் கூட்டணியில் இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி கூட்டணியில் இணைந்து கொள்ளலாம் என்று கருத்தெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் பிரதானமாக வைத்துக் கொண்டிருந்த வாதம் என்பது, திரு இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், முதல்வர் வேட்பாளரை மாற்றினால் நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர தயார் என்று எல்லாம் அவர் கூறியிருந்தார். ஆனால் இன்று அவர்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானம் மூலமாக திருப்பரங்குன்றத்தை மேற்கோள் காட்டி பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய இல்ல அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்போ இயக்கமோ அவர்களை ஏற்காது என்பது சொல்வதன் மூலமும் நேரடியாகவே அவர்கள் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பதைத்தான் அந்த பொதுக்குழு வெளிப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் வருவது என்பது ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது என்பதைத்தான் அவர்கள் இண்டிகேட் செய்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தாவேகா நோக்கி பயணிக்கப் போகிறாரா, இல்லது திமுக கூட்டணி கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற கருத்துக்கெல்லாம் வந்தவண்ணம் இருந்தது அண்மை காலத்தில். வரக்கூடிய நாட்களில் அதற்கான நகர்வுகள் தெரிய வரும். குறைந்தபட்சம் இப்போதைய நிலையில் அவர்கள் பாஜக எதிரான ஒரு நிலைப்பாட்டை டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக பொதுக்குழுவிலே எடுத்து உறுதி செய்து அறிவித்து விட்டார் என்பதைத்தான் இந்த தீர்மானத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தென் மாவட்டங்களில் 2024 தேர்தலில் பெரிய ஒரு சேதத்தை 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஏற்படுத்தி அவர்கள் பல இடங்களில் 7 இடங்களில் டெபாசிட் இழக்க செய்து பல இடங்களில் 13 இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளிய நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு கன்னியாகுமரியில் 4வது இடத்தில் கூட சென்றிருந்தது அதிமுக. அந்த பலவீனத்தில் ஈடுகட்டுவதற்கான முயற்சியாக இவர்களை மீண்டும் எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று பாஜக எடுத்த முயற்சிகள் வீணாகிவிட்டது என்பதைத்தான் நாம் இதில் மூலம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன் சார், கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.